ஒரு பெரிய சிஓடைய இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூ பேனல் அங்கே இருக்கிற அந்த வாலிபனை பார்த்து கேட்டுச்சு, நீ ஒரு BMW கார் வாங்குறதுக்கு உனக்கு எவ்வளோ நாளாகும்? அந்த வாலிபன் சொன்னா, எனக்கு கண்டிப்பாக ஒரு 1 இயர் கொடுத்தீங்கன்னா நான் அந்த BMW வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்ததாக அந்த இன்டர்வியூவர் பக்கத்தில் இருக்கிற சக பேனலிஸ்ட்டை கேட்டார், ஐயா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னா. அவர் சொன்னார், நான் ஒரு 3-4 மாதத்துல என் ப்ராஃபிட்டை வச்சே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இன்டர்வியூராக இருக்கிற அவரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னார், எனக்கு 5 வருஷம் ஆகும். உடனே அவர்கிட்ட திரும்பி பார்த்து கேட்டாங்க, ஐயா 5 வருஷம்ன்றீங்களே, நீங்கள் தான் இந்த கம்பெனி ஓனர், நாங்கள்லாம் இங்கே வேலை பார்க்குறவங்க. அவர் இன்டர்வியூக்கு வந்தவர், எங்களுக்கே 1 வருஷம் 3 மாதம் 4 மாதத்தில் வந்துட முடியும்னா உங்களுக்கே அவ்வளோ நாள் ஆகுது. அவர் சொன்னார், 5 வருஷத்துல அந்த BMW கம்பெனியை நானே வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரா. இவங்கெல்லாம் BMW கார் வாங்குறத பற்றி பேசுகிறாங்க, அவர் BMW கம்பெனி வாங்குறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். வேறு யாரும் இல்லை, ரத்தன் டாட்டான்னு சொல்லி டாடா குரூப்ஸுடைய அந்த ஃபவுண்டர், அந்த சேர்மன், அவரு தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். அன்பானதுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஹையர் எய்ம், ஒரு கோல் வேணும். டாடா கம்பெனி பாருங்க, இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ஜகுவார், ரேஞ்ச் ரோவரை அந்த கம்பெனியை அவங்க வாங்கிட்டாங்க. ஒரு காலத்தில் இங்கிலாந்துல இருந்து வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. நிலங்களை, வளங்களை எல்லாம் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கம்பெனி போய் இங்கிலாந்து தேசத்திலே அவர்கள் கம்பெனிகளை வாங்குகிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு விஷனோட இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும், மேலான ஒரு விஷன் இருக்கணும். சின்னதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. யூ ஹேவ் டு செட் யுவர் கோல்ஸ் and your targets and your vision high. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்னன்னு சொன்னா, aim for the sky, you will at least land on the tree top. அதாவது ஆகாயத்துக்கு நீ குறிவை, அட்லீஸ்ட் மரத்தின் உச்சியிலாவது லேண்ட் ஆவ. ஆனா பைபிள்ல எப்படி போட்டிருக்குதுன்னு சொன்னா, மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், Colossians 3:2 says, set your mind on things above, because God is a God of the universe and he's got greater plans for you, and he says, expect great things from me. What is your expectation? I will fulfill. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் வில்லியம் கேரியுடைய அந்த ஒரு அருமையான சென்டென்ஸை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். Expect great things from God, attempt great things for God. Set your mind on things above. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, aim high, go with the same attitude. இன்னைக்கு போங்க, ஒரு பெரிய டார்கெட்டை நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சு சொல்லுங்க, அதை நீங்க முடிக்க போறீங்க. God bless you. Have a wonderful year. Amen.